அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கிருந்தே நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஒரு முக்கியமான ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கின்றார். அதாவது வரக்கூடிய 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை தொடங்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் உரையில் அந்த வரைவில் இடம்பெற வேண்டிய முக்கிய விவரங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றை குறித்து நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன், அதே போல வளர்ச்சி ஆணையர் முருகானந்தும் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பேசியிருக்கின்றார். இதில் ஆளுநர் உரையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும், இந்த சட்டப்பேரவையில் குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். அதாவது முதலீடுகள் ஈர்ப்பது சம்பந்தமான அந்த முதலீட்டாளர்களை சந்திப்பது, அங்க இருக்கக்கூடிய பெருநிறுவன அதிகாரிகளை சந்தித்து பேசுவது என்ற பணி ஒருபுறம் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு அலுவல் சார்ந்த முக்கிய கோப்புகளை கவனிப்பது, அதே போல சட்டப்பேரவை தொடங்குவதற்கு தேவையான அந்த முன்னேற்பாட்டு பணிகளை கவனிப்பது ஆகியவற்றையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கவனித்து வருகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.